வணக்க மக்களை, சட்டமன்ற பற்ற மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? 6+1, அதாவது மகன், அம்மா, தம்பி பிரேமலதாவின் டாப் லிஸ்ட். திமுக தொகுதியில் பங்கேற்றில் ஒரு அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுகவோ கண்டிப்பாக, அதாவது தமிழகம் உள்ள அனைத்து தொகுதியிலுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியான் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக கருதப்படும் நிலையில்தான் தேமுதிக, ஓபிஎஸ் மற்றும் மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்த நிலையில்தான் தமிழகத்தில் திமுக கூட்டணி என்பது அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறதா. தமிழக அரசியலிலே ஒரு நிரந்தர பகைவன் எவரும் இல்லை என்பதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் 20 ஆண்டுகால அரசியல் மோதல்களை தூக்கி எறிந்துவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கைகோத்துள்ளது தேமுதிக. அது மட்டுமின்றி அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது கூட்டணியை உறுதி செய்ததோடு மட்டுமின்றி தனது விருப்ப பட்டியலையும் சமர்ப்பித்துள்ளாராம். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக 12 தொகுதியில் கேட்ட நிலையில் திமுக தலைமையோ 6+1 என்ற அடிப்படையில், அதாவது 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா என்ற கணக்கை முன்வைத்திருக்கிறதா. நாங்கள் உங்களுக்கு வெறும் இடங்களை மட்டுமே வழங்கவில்லை, வெற்றியும் சேர்த்துதான் எம்எல்ஏக்களை வழங்குகிறோம் என ஸ்டாலின் அவர்கள் அளித்த உறுதிமொழி தேமுதிகவினரையும் அவர்களுடைய தொண்டர்களுமே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. பிரேமலதாவின் இந்த டாப் லிஸ்ட்டு தேமுதிக கொடுத்துள்ள உத்தியோக பட்டியல் என்பது சில முக்கிய கோரிக்கைகள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா. அதாவது எல்கே சுதீர் ராஜ்யசபா சீட் பிரேமலதா, ரிஷவந்தியம் அல்லது விருதாச்சலத்தில் விஜயபிரபாகரன், விருதுநகர் அல்லது சாத்தூரில் முக்கிய நிர்வாகிகள், விருகம்பாக்கம் போன்ற தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக தேமுதிக கேட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த நிலையில் தான் அறிவாலயத்தில் கிளம்புள்ள இந்த அனல் என்பது தேமுதிக குறிவைத்துள்ள ஒரு பெரும்பாலான தொகுதிகள் தற்போது திமுக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வசம் இருப்பதால் அறிவாலயத்தில் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறதா. விருதாச்சலம் மற்றும் சாத்தூர் இங்கு முறையே காங்கிரஸ் மற்றும் மதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளார்கள். ரிஷவந்தம், விருதுநகர் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏயாக கார்த்திகேயன் மற்றும் ஆர் சீனிவாசன் மீண்டும் அங்கு போட்டியிட தயாராக உள்ளார்களாம். இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் அந்த விருதாச்சலம் ரிஷவந்த தொகுதியை கண்டிப்பாக திமுக கொடுக்குமா என்ற மனநிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். ஏனென்றால் ரிஷவந்தம் விருதாச்சல தொகுதி என்பது, அதாவது கேப்டன் விஜயகாந்தின் கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்த தொகுதி என்பதால் கண்டிப்பாக அத்தொகுதியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுள்ள கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கேட்கும் தொகுதிகள் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்று 6+1 என்ற அடிப்படையில் தான் வழங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.